வணக்கம் நண்பர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்களும் நல்லா இருக்கோங்க. 2024 பார்த்தீங்க அப்படின்னா எக்கச்சக்கமான பைக்ஸ் வந்து இந்தியாவில் வந்து லான்ச் ஆக போகுது. அதில் வந்து ஒரு செலக்ட் பண்ணி ஒரு 10 பைக்ஸ் பற்றி தான் இந்த வீடியோவில் இப்போ நம்ம வந்து பார்க்க போகிறோம். இதில் நம்ம பார்க்க போகிற பைக்ஸ் எல்லாமே பிப்ரவரியில், மார்ச்சில், ஏப்ரலில் அந்த மாதிரி அடுத்தடுத்த மாதங்களில் இந்தியாவில் விற்பனைக்கு வரப்போகிற பைக்ஸ். இந்த லிஸ்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா கம்ப்யூட்டர் பைக்கும் இருக்குது, ஸ்போர்ட்ஸ் பைக்கும் இருக்குது, அட்வென்ச்சர் பைக்கும் இருக்குது, ஆல்டர்னேட்டிவ் ஃபியூல் பைக்ஸும் வந்து இருக்குது. கண்டிப்பாக இந்த வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இன்ஃபர்மேட்டிவாகவும் இருக்கும். அதே மாதிரி என்ன பைக் வாங்கலாம் அப்படின்னு பிளானில் இருக்கவங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரியும் வந்து இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணும்போது யங்ஸ்டர்ஸ்க்கு வந்து ரொம்ப பிடிச்ச ஒரு பைக்கான பல்சர்லேருந்தே நம்ம வந்து போவோமே. அப்கமிங்கில் பார்த்தீங்கன்னா பஜாஜ் வந்து ஒரு பிக் பல்சரை வந்து இந்தியாவில் விற்பனைக்கு வந்து கொண்டு வரதா இருக்காங்க. இப்போ வரைக்குமே பார்த்தீங்கன்னா என்எஸ் அப்படிங்கிறது நிறைய பசங்களுக்கு யங்ஸ்டர்ஸ்க்கு வந்து ஒரு கனவு பைக் மாதிரி வந்துருக்கு. வாங்கினா நான் என்எஸ் தான் வாங்குவேன் அப்படிங்கிற மாதிரி வந்திருப்பாங்க. இப்போ என்எஸில் வந்து 400 சிசியில் வந்து புது பைக்கை பஜாஜ் வந்து லான்ச் பண்ண போகிறாங்க. இப்போ இந்த 400 சிசி பைக் பற்றி சொல்லணும் அப்படின்னா கேடிஎம்மோட இன்ஜின் தான் இந்த பைக்கில் வந்து கொடுக்க போகிறாங்க. இப்போ வந்து டொமினாரில் யூஸ் பண்ணக்கூடிய 373 சிசி இன்ஜின். ஆரம்பத்தில் டியூக் 390ல் இந்த இன்ஜின் தான் யூஸ் பண்ணாங்க. பட் இப்போ வந்து டியூக் வந்து கொஞ்சம் அப்டேட் வந்து பண்ணிட்டாங்க. இப்போதைக்கு டியூக்ஸில் வந்து 399 சிசி இன்ஜின் வந்து யூஸ் பண்ணுறாங்க. பட் டொமினாரில் 373 சிசி இன்ஜின் தான். அந்த இன்ஜினை வந்து பேஸ் பண்ணி அந்த இன்ஜினை வச்சு தான் புதிய பல்சர் வந்து விற்பனைக்கு வந்து கொண்டு வர போகிறாங்க. டிசைன் வைஸ் பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து வேறு மாதிரி ஒரு ரகடான லுக்கில் வந்து இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. நார்மலாக என்எஸ் வந்து நம்ம வந்து பார்த்துருப்போம். என்எஸ் 200ஓட ஒரு அப்டேட்டட் வெர்ஷனாக தான் இது வந்து வரப்போகுது. சின்ன சின்ன விஷயங்கள் வந்து என்எஸ் 200 மாதிரி இருந்தாலுமே கூட ஓவராலாக டிசைன் வைஸ் வந்து பார்க்குறப்ப ஒரு ரகடான லுக்கில் வந்து இந்த பைக் வந்து இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. மெயினாக விலைக்கும் வந்து பஜாஜ் வந்து இம்பார்ட்டன்ஸ் வந்து கொடுக்குறாங்க. 1,80,000 2 லட்சம் ரூபாய் எக்ஸ்ஷோரூம் ப்ரைஸில் இந்த பைக் வந்து இந்தியாவில் வந்து விற்பனைக்கு வந்து வரும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. இந்த லிஸ்ட்டில் அடுத்ததாக நம்ம பார்க்க போகிற பைக் வந்து யமகா பைக்கு. யமகாவில் வந்து RX 100 வந்து வருமா ப்ரோ அப்படின்னு நிறைய பேர் வந்து கேட்டுகிட்டே தான் வந்திருக்காங்க. RX 100 பொறுத்த வரைக்கும் வந்து நீங்கள் பழைய பைக்கு ஆல்ரெடி வந்து அந்த 2 ஸ்ட்ரோக் இன்ஜின் பைக் எப்படி இருக்குமோ அதே மாதிரி லுக்லலாம் வரப்போகிறது கிடையாது. அப்படியே வந்தாலும் எலக்ட்ரிக் பைக்காக வந்து வரலாம், இல்லைனா வந்து 4 ஸ்ட்ரோக்கில் பர்ஃபார்மன்ஸ் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் வந்து வரும். ஸோ அது வந்து அப்கமிங் சொல்கிறாங்களே தவிர எப்போ வரும் அப்படிங்கிற மாதிரி கிளியரான டீட்டெயில் வந்து யமகா வந்து சொல்லலை. பட் அதுக்கு மாற்றாக பார்த்தீங்க அப்படின்னா XSR 125 சிசி பைக்கை இந்தியாவில் வந்து விற்பனைக்கு வந்து கொண்டு வர போகிறாங்க. இந்த பைக் ஆல்ரெடி ஃபாரின் கண்ட்ரீஸில் விற்பனையில் வந்து இருக்குது. இப்போ XSR பொறுத்த வரைக்கும் 125 சிசியும் இருக்குது, 155 சிசியும் வந்து இருக்குது. பட் இந்தியாவில் 155 சிசி விற்பனைக்கு வந்து வராது. ஏன்னு ரீசன் கேட்டிங்கன்னா இந்தியாவில் FZ செக்மெண்ட்டில் FZX ஒரு பைக்கை வந்து ஆல்ரெடி வந்து யமகா வச்சுருக்காங்க. இப்போ XSR உள்ளே வந்துச்சுன்னா FZX கண்டிப்பாக அதோட சேல் வந்து அடி வாங்கும். ஸோ அதனால் அந்த ஒரு ரிஸ்க்கை யமகா எடுக்க மாட்டாங்க. பட் 125 சிசி XSR இந்தியாவில் 2024 யமகா வந்து விற்பனை கொண்டு வருவாங்க. ரீசன் என்னன்னு கேட்டிங்கன்னா பைக்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு என்ட்ரி லெவல் செக்மெண்ட்டே வந்து FZ தான் வந்து வச்சுருக்காங்க. லோ லெவல் செக்மெண்ட்ஸில் பைக் வந்து யமகாவில் வந்து கிடையாது. இன்னொரு புறம் வந்து அந்த 125 சிசியில் நம்ம எடுத்துக்கிட்டோன்னா டிவிஎஸில் வந்து ரைடர் வந்துருக்கு, KTMல டியூக் வந்துருக்கு, பல்சர் வந்துருக்கு. இப்போ ஹீரோவும் பார்த்திங்க அப்படின்னா எக்ஸ்ட்ரீம் பைக்கே வந்து கொண்டு வந்துட்டாங்க. ஸோ அந்த 125 சிசி செக்மெண்ட்டும் இப்போ வந்து ரொம்ப காம்படிஷனாக மாறிட்டு இருக்கு. அப்போ அதுக்காக பார்த்தீங்கன்னா XSR உள்ளே கொண்டு வரலாம். ஸோ ரொம்ப ஒரு ஹேண்ட்லிங்க்கு ஈஸியான ஒரு பைக்காக இது வந்து இருக்கும். டாப் ஸ்பீடுங்கிறப்போ ஒரு 120 வரைக்கும் வந்து டாப் ஸ்பீடு வந்து போகும். ஒரு 140 கிலோ தான் ஒரு ஈஸியாக ஹேண்டில் பண்ணுற மாதிரி இருக்கும். ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டும் வந்து டிஸ்க் வந்து வரும். USD ஃபோக்கு, டுவல் சேனல் ABS இதெல்லாம் வந்து ஃபாரின் மார்க்கெட்டில் கொடுப்பாங்க. பட் இந்தியான்னு வரும்போது காஸ்ட் கட்டு விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருப்பாங்க. அந்த மாதிரி ஃபீச்சர்ஸ் வந்து இருக்காது. எக்ஸ்பெக்டட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 1,35,000. இந்த ப்ரைஸில் வந்து XSR இந்தியாவில் வந்து இந்த விஷயத்தில் விற்பனைக்கு வந்து வரும். அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த லிஸ்ட்டில் வந்து நம்ம பார்க்க போகிற பைக் வந்து ராயல் என்ஃபீல்டு பைக்கு. ராயல் என்ஃபீல்டில் இப்போதைக்கு வந்து மாதம் அதிகமாக சேல் ஆகிற பைக் எது அப்படின்னு கேட்டால் கிளாசிக் தான் நல்லா சேல் ஆகிட்டு இருக்கு. அந்த கிளாசிக்கில் ஒரு அப்டேட்டட் வெர்ஷனாக வந்து கிளாசிக் 350ல் பாபரை வந்து இந்தியாவில் விற்பனைக்கு வந்து கொண்டு வர போகிறாங்க. நமக்கு வந்து டிசைன் எலமெண்ட்ஸு ப்ளஸ் வந்து நமக்கு வந்து பெரும்பாலும் ஹார்ட்வேர்ஸு எல்லாமே சேமாக தான் இருக்க போகுது. சின்ன சின்ன விஷயங்கள் மட்டும் அந்த பேருக்கு ஏற்ற மாதிரி வந்து மாறப்போகுது. மெயினாக ஹேண்டில் பார் வந்து மாறுது. ஒரு ஆப் ஹேண்டில் பார் வந்து இந்த பாபரில் வந்து கொடுக்குறாங்க. ரியர் சீட்டுமே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இன்னும் கொஞ்சம் ஒரு ரைஸ்டான பொசிஷனில் ரியர் சீட் வந்து கொடுக்குறாங்க. அது கான்ஃபிகரேஷன் நம்ம வந்து கஸ்டமைஸ் வந்து பண்ணிக்கலாம். ரியர் சீட்டு வேணுனாலும் வச்சுக்கலாம், இல்லைனா ரியர் சீட்டை வந்து ரிமூவ் பண்ணிட்டு சோலோவாக வந்து நம்ம வந்து ரைட் பண்ணுற மாதிரி கான்ஃபிகரேட் வந்து நம்ம வந்து பண்ணிக்கலாம். அதேமாதிரி வீல்ஸ் டயர்ஸ்லாம் பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஒயிட் கலரில் வர மாதிரி டிசைன் யூஸ் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி காட்டுறதுக்காக அந்த மாதிரி இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. அப்டேட்டட் எக்ஸாஸ்ட் வந்து இருக்கும், நார்மல் எக்ஸாஸ்ட் மாதிரி வந்து இருக்காதுன்னு சொல்லியிருக்காங்க. இன்ஜின் வந்து சேம் இன்ஜின் தான், J சீரிஸ் இன்ஜின் தான். 349 சிசி இன்ஜின், 20 பிரேக் ஹார்ஸ் பவரையும் 27 Nm டார்க்கையும் வந்து கொடுக்கும். பட் இருந்தாலும் வந்து அந்த ரோட்டில் ஓட்டுற எக்ஸ்பீரியன்ஸ் அப்படிங்கிறது கொஞ்சம் சேஞ்ச் ஆகும் பாபர்லன்னு சொல்கிறாங்க. ஏன்னா வந்து அந்த டியூனிங் வந்து கொஞ்சம் மாற்றிருக்கதா வந்து ராயல் என்ஃபீல்டு வந்து சொல்கிறாங்க. நார்மல் கிளாசிக்கை ஓட்டுறதுக்கும் நீங்கள் அந்த பாபரை வந்து ரோட்டில் வந்து ரைட் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த ஃபீலே வந்து வேறு மாதிரி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்து ராயல் என்ஃபீல்டு வந்து சொல்கிறாங்க. இந்த பாபர் பைக்கோட எக்ஸ்பெக்டட் ப்ரைஸ் பார்த்திங்க அப்படின்னா பேஸ் வேரியன்ட் வந்து 2,20,000 ஸ்டார்ட் ஆகும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க.
அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம பார்க்க போகிற பைக் வந்து பென்னலி பைக்கு. பென்னலியில் 302S அப்படிங்கிற ஒரு பைக்கையும் வந்து இந்த வருஷத்தில் விற்பனைக்கு வந்து கொண்டு வர போகிறாங்க. பென்னலியில் நிறைய பைக்ஸ் வந்து வருது, அதில் இது ஒரு முக்கியமான பைக்கு. பென்னலியில் ஆல்ரெடியே வந்து TNT 300 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பைக் வந்து சேலில் இருந்துச்சு, அதை டிஸ்கண்டினியூ பண்ணிட்டாங்க. அதை அப்படியே பேஸ் பண்ணி அதை ரீப்ளேஸ் பண்ணுற மாதிரி தான் இந்த 302S வந்து கொண்டு வராங்க. இந்த பைக் பற்றி சொல்லணும் அப்படின்னா நல்ல பவர்ஃபுல்லான ஒரு பைக்கு. 37 பிரேக்காஸ் பவரையும் 26 Nm டார்க்கையும் வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். நமக்கு வந்து 6 ஸ்பீடு கியர் பாக்ஸ் வந்து வரும். ஒரு பர்ஃபார்மன்ஸு பவர்ஃபுல்லான ஒரு பைக்கு. டிசைன் வைஸ் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா ரொம்ப சிம்பிளான ஒரு டிசைனாக தான் வந்திருக்கு, பட் அட்ராக்டிவாக இருக்குது பார்க்குறதுக்கு. பட் அந்த 300cc அப்படிங்கிறப்ப அதுக்கேற்ற ஒரு லுக் வந்து பெருசாக வந்து இல்லை, பட் சிம்பிளாக இருந்தாலும் அட்ராக்டிவாக இருக்குது. இந்த பர்ஃபார்மன்ஸ் வந்து இந்த பைக்கில் வந்து தரமாக வந்து இருக்கும். அப்போ வந்து அந்த பவர் அண்ட் பர்ஃபார்மன்ஸுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறவங்களுக்கு கண்டிப்பாக இது வந்து ஏற்ற ஒரு பைக்காக வந்திருக்கும். அதேமாதிரி ஒரு ஃபாரின் பிராண்டு, அவங்களுக்கு ஒரு பிராண்ட் வேல்யூ வந்து இருக்குது. ப்ரைஸு நம்ம வந்து பார்க்குறப்ப ஒரு 3 லட்சத்தில் ஆரம்பித்து 3,70,000 வரைக்கும் ப்ரைஸில் இந்த பைக் வந்து இந்தியாவில் விற்பனைக்கு வரதா இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம வந்து பார்க்க போகிற பைக் வந்து டிவிஎஸ் ஃபியாரோ பைக்கு. ஃபியாரோ அப்படிங்கிற பேர் வந்து புதுசு கிடையாது, ஆல்ரெடி நம்ம வந்து கேள்விப்பட்டிருப்போம், பார்த்துருப்போம். அந்த பைக்கை டிவிஎஸும் சுசுக்கியும் வந்து டைஅப்பில் இருந்தப்போ அந்த பைக்கை வந்து லான்ச் பண்ணியிருந்தாங்க. நல்லா சேலான ஒரு பைக்கு தான். பட் வந்து அப்போ அந்த டைமில் பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு 150cc கேட்டகரியில் இருந்த பைக்கு. இப்போ வரப்போகிற பைக் வந்து 125cc கேட்டகரியில் வருது. இப்போ டிவிஎஸ் பொறுத்த வரைக்கும் 125cc அப்படிங்கிறப்ப அவங்ககிட்ட ரைடர் வந்துருக்கு. ரைடர் நல்லா தான் போயிட்டுருக்கு, ஒரு கொடுக்குற காசுக்கு வந்து ஒர்த்தான ஒரு பைக்காக இருக்குது. பட் ரைடரை பொறுத்த வரைக்கும் அது வந்து ஒரு அப்பாச்சியோட மினி வேஷனாக ஒரு காலேஜ் பையன், ஒரு யங்ஸ்டருக்கு வந்து பிடிச்ச மாதிரி பைக்காக இருக்கும். பட் அந்த 125cc பார்த்தீங்கன்னா கிளாமர் இருக்குது, ஷைன் இருக்குது. இப்போ இதெல்லாம் வந்து ஒரு ஃபேமிலி மேனு, ஒரு டெய்லி வேலைக்கு போகிறவங்க, அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு ஏற்ற ஒரு பைக்காக வந்திருக்கு. அப்போ அந்த ஒரு காம்படிஷனையும் நம்ம வந்து விட்டுறக்கூடாது. 125cc வந்து ஒரு கம்ப்யூட்டர் பைக்கையும் வந்து கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக டிவிஎஸ் வந்து ஃபியாரா வந்து விற்பனை கொண்டு வர போகிறாங்க. இதில் மெயினாக டிவிஎஸ் பார்த்தீங்கன்னா காஸ்ட் கட்டிங் நிறைய வந்து பண்ணுறாங்க. மெயினாக வந்து ப்ரைஸ் தான், எக்ஸ்ஷோரூம் ப்ரைஸ் வந்து ஒரு 80 to 85 அந்த ரேஞ்சில் இருக்கிற மாதிரி இந்த பைக் வந்து விற்பனை கொண்டு வர போகிறாங்க. இன்னொரு புறம் மைலேஜும் வந்து ஒரு 65லேருந்து 70 கிலோமீட்டர் வரைக்கும் வந்து மைலேஜ் கொடுக்குற மாதிரி இந்த பைக் வந்து கொண்டு வர போகிறாங்க. மெயினாக அந்த வண்டியில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து டெக்னாலஜி வைஸோ இல்லைனா ஃபீச்சர்ஸ் வந்து பெருசாக இருக்க போகிறது கிடையாது, சிம்பிளான ஒரு டிசைனில் தான் வந்து இருக்க போகுது. மெயினாக ப்ரைஸு மைலேஜ் இதுக்கு மட்டும் வந்து டிவிஎஸ் வந்து கான்சன்ட்ரேட் வந்து பண்ணுறாங்க. டாப் ஸ்பீடு ஒரு 100லேருந்து 104 கிலோமீட்டர் வரைக்கும் வந்து போகும்னு சொல்லியிருக்காங்க. பிஆரோட டாப் ஸ்பீடு பார்த்தீங்க அப்படின்னா 104 கிலோமீட்டர் வரைக்கும் வந்து போகும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்க. ஸோ அதனால் மெயினாக வந்து ப்ரைஸுக்கு மைலேஜுக்கு இது ரெண்டுக்கும் வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து ஃபியாரோவை திரும்ப பார்த்தீங்கன்னா டிவிஎஸ் வந்து லான்ச் பண்ண போகிறாங்க. அடுத்தது வந்து இந்த லிஸ்ட்டில் நம்ம பார்க்க போகிற பைக் வந்து ஒரு அட்வென்ச்சர் பீரியர்களுக்கான ஒரு பைக்கு. அதுவும் வந்து மெயினாக ஹோண்டா பைக்ஸ் அப்படின்னாலே வந்து அவங்களோட இன்ஜின் வந்து நல்லாயிருக்கும், ஸ்மூத்தாக இருக்கும், இன்ஜினோட லைஃப் வந்து நல்லா வரும். இப்போ நம்ம பார்க்க போகிற பைக் CB500X. இந்த பைக்கை பொறுத்த வரைக்கும் வந்து ஒரு 500cc அப்படிங்கிறப்ப அதுக்கேற்ற மாதிரி வந்து ஒரு பெரிய லுக்காகவும் வந்து இருக்காது, அதுக்காக வந்து சிம்பிள் லுக்காகவும் இருக்காது. தேவையான விஷயங்கள் வந்து பைக்கில் வந்து கொடுத்துருப்பாங்க. ஒரு அப்பப்போ வந்து ஆஃப் ரோடு வந்து போயிட்டு டெய்லி சிட்டிக்குள்ளே ஓட்டுறதுக்கு ஏற்ற மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த பைக் வந்து இருக்கும். இப்போ வந்து ஒருத்தர் வந்து இருக்கார், அவர் வந்து இது வரைக்கும் 100cc 200cc பைக் தான் வந்து ஓட்டியிருக்காரு. முதன்முறையாக வந்து ஒரு ஹை சிசி பைக்குக்கு வந்து போகலான்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறாரு. ஒரு அட்வென்ச்சரு, ஒரு ஆஃப் ரோடு இந்த மாதிரி ட்ரை பண்ணலான்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறவங்களுக்கு கண்டிப்பாக இது வந்து ஒரு யூசர் ஃப்ரெண்ட்லி பைக்காக வந்து இருக்கும். ஹேண்டில் பண்ண வந்து ஈஸியாக இருக்கும், நல்லா இருக்கும். இந்த வண்டியில் வந்து நம்ம வந்து ஆஃப் ரோடிங்கும் போகலாம், ஆஸ் வெல் அஸ் வந்து சிட்டியில் நம்ம வந்து ஓட்டுறோம் அப்படின்னா 6வது கியரில் ஒரு 60 கிலோமீட்டர் ஸ்பீடில் நம்மளால் வந்து போக முடியும். அப்போ வந்து 2 பர்பஸ்க்காகவும் பார்த்தீங்கன்னா ஹோண்டா வந்து இந்த பைக் வந்து லான்ச் பண்ணுறாங்க. இப்போ இந்த வண்டியோட ப்ரைஸ் தான் எல்லாமே வண்டியில் நல்லா இருக்கும், ஹோண்டா நம்பி வாங்கலாம். பட் ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா 7 லட்சத்துக்கிட்ட எக்ஸ்ஷோரூம் ப்ரைஸ் வந்து வரும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த லிஸ்ட்டில் நம்ம பார்க்க போகிற பைக் வந்து கேடிஎம்மில் யங்ஸ்டருக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு பைக் மாடல் வந்து டியூக்கில் வந்து 125cc பைக் வந்து இருக்குது. அதில் அப்டேட்டட் மாடல் வந்து வரப்போகுது. ஃபாரின் மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா அப்டேட்டட் மாடல் வந்துருச்சு, நம்ம இந்தியன் மார்க்கெட்டில் இனிமேல் தான் வந்து கொண்டு வர போகிறாங்க. ஜென்ரலாகவே கேடிஎம் டியூக் அப்படின்னாலே பசங்களுக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னென்னா அந்த அவங்களுடைய டிசைன் தான். ரொம்ப ஷார்ப்பான பாடி ஒர்க் வந்து கொடுப்பாங்க, அங்கங்கே நிறைய கட்ஸ் வந்து இருக்கும். ஸோ பார்க்கவே செம்ம அக்ரெசிவாக செம்ம லுக்காக வந்து இருக்கும். இப்போ அதை நாளுக்கு நாள் வருஷங்கள் வர பார்த்தீங்கன்னா இன்னும் அக்ரெசிவாக மாற்றிக்கிட்டே வந்து வராங்க. இப்போ வரப்போகிற மாடலும் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பாடி ஒர்க்கை சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஃபியூவல் டேங்க் எக்ஸ்டென்ஷன்லாம் இன்னும் ஷார்ப்பாக மாறி இருக்கு, ஹெட்லைட் வந்து இன்னும் ஷார்ப்பாக வந்து மாற்றிருக்காங்க. கலர்ஸும் பார்த்திங்க அப்படின்னா புது கலர்ஸ் வந்து இன்ட்ரோ பண்ணியிருக்காங்க, ப்ளூ வித் ஆரஞ்சு, ப்ளூ வித் பிளாக். இப்போ இந்த கலர்ஸ்லாம் வந்து நமக்கு வந்து KTM 390 வந்து வரும். அந்த கலர்ஸை பார்த்தீங்கன்னா இப்போ வந்து 125cc வந்து நமக்கு வந்து கொண்டு வர போகிறாங்க. அதேமாதிரி சப்ஃப்ரேமும் வந்து புதுசாக வந்து அப்டேட் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ டிசைன் வைஸ் மட்டும் பார்த்தீங்கன்னா சேஞ்சஸ் வந்து கொடுத்து KTM டியூக்கை இந்தியாவில் வந்து விற்பனைக்கு வந்து கொண்டு வர போகிறாங்க. ஆல்ரெடி விற்பனையில் இருக்க மாடலை விட ஒரு 10லேருந்து
15,000 அதிகமான விலையில் இந்த பைக் வந்து இந்தியாவில் வந்து விற்பனைக்கு வந்து வரதா இருக்குது. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா இந்த லிஸ்ட்டில் வந்து இன்னொரு பஜாஜ் பைக் வந்து இருக்குது. 150cc வந்து ஒரு பைக்கை பஜாஜ் வந்து விற்பனைக்கு வந்து கொண்டு வர போகிறாங்க. பஜாஜ் பொறுத்த வரைக்கும் ரீசெண்ட் டைமே பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் வந்து புதுசாக அவங்க வந்து ட்ரை பண்ணாங்க. பிளாட்டினால ஏபிஎஸ் கொண்டு வந்ததாக இருக்கட்டும், சிடி 125cc பைக் இருக்குது. அந்த பைக்கில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து சம்ப் கார்டு, ஒரு டிஃப்ரெண்ட்டான ஸ்டைலில் வந்து நமக்கு வந்து ஹெட்லைட்டு, அதுக்கு மேலே வந்து சின்ன வைசரு, ஒரு ஃபியூல் டேங்க்கில் வந்து பேடு, ஹெட்லைட்டை சுற்றி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கிரில்லு, இந்த மாதிரி புது புது விஷயங்கள். ஒரு சிடி 125 பற்றி சிம்பிளான வேர்டில் சொல்லணும்னு வச்சுக்கோங்களேன், ஒரு ரகடான கம்ப்யூட்டர் அப்படின்னு வந்து சொல்லலாம். ஸோ கம்ப்யூட்டர் செக்மெண்ட்டில் இதெல்லாம் வந்து புதுசு. ஏன்னா இது வந்து ஒரு அட்வென்ச்சர் பைக்கில் இருக்க வேண்டிய சின்ன சின்ன விஷயங்களை கம்ப்யூட்டரில் டிசைனுக்காக பார்த்தீங்கன்னா டிசைனை கொஞ்சம் லுக்காக காட்டுறதுக்காக பஜாஜ் வந்து ட்ரை பண்ணாங்க. இப்போ அந்த சிடியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 150cc வந்து புது பைக்கை வந்து லான்ச் பண்ண போகிறாங்க. 125 விட இது வந்து ஒரு அப்டேட்டட் மாடலாக தான் வந்து வருது. பெரிய சீட்ஸ் வந்து வரப்போகுது, புது கலர்ஸ் வந்து வரப்போகுது. பர்ஃபார்மன்ஸ் வைஸ் வந்து இன்னும் கொஞ்சம் சேஞ்சஸ் வந்து இருக்க போகுது. ப்ரைஸ்னு பார்க்குறப்போ ஒரு 1,20,000 அந்த ஒரு ரேஞ்சில் பார்த்தீங்கன்னா 150cc செக்மெண்ட்டில் இந்த பைக்கை வந்து கொண்டு வர போகிறாங்க. இப்போ வந்து பல்சர் பொறுத்த வரைக்கும் ஒரு 125cc ஆரம்பித்து இப்போ 400cc வரைக்கும் போக போகுது. அதே மாதிரி சிடிஎம் வந்து பஜாஜ் வந்து கொண்டு வர போகிறாங்க. பட் இது வந்து ஒரு கம்ப்யூட்டர் பீரியர்களுக்காக, ஒரு ஃபேமிலி மேனுக்காக, டெய்லி வந்து வேலைக்கு போகிறவங்களுக்காக நல்ல மைலேஜும் வந்து கொடுக்குற மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த சிடி 150X இந்தியாவில் வந்து விற்பனைக்கு வந்து கொண்டு வர போகிறாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த லிஸ்ட்டில் வந்து ஃபைனலாக நம்ம பார்க்க போகிற பைக் வந்து நம்ம அப்பாச்சி பற்றி வந்து பார்க்க போகிறோம். பல்சரில் வந்து ஸ்டார்ட் பண்ணோம், இப்போ வந்து அப்பாச்சியில் வந்து ஃபினிஷ் பண்ணுறோம். அப்பாச்சி பற்றி சொல்லணும் அப்படின்னா அப்பாச்சி ஆர்டிஆர் 200cc பைக் வந்து திரும்ப வந்து லான்ச் ஆக போகுது இந்த வருஷத்தில். பட் வந்து ஆல்டர்னேட்டிவ் ஃபியூவலில், எத்தனால் ஃபியூவலில் வந்து லான்ச் ஆக போகுது. ஆல்ரெடி நீங்கள் எல்லாருமே வந்து பார்த்துருப்பீங்க சோசியல் மீடியாவில் அப்பாச்சி வந்து ஒரு மாதிரி க்ரீன் கலரில் வந்து இருக்கும். அது வந்து எத்தனால் ஃபியூவலில் ஆரம்பத்திலே டிவிஎஸ் வந்து அந்த ஒரு பைக்கை வந்து நமக்கு வந்து ஷோ பண்ணாங்க. இப்போ அந்த பைக் வந்து பயன்பாட்டுக்கு வந்து வரப்போகுது. இப்போ எத்தனால் ஃபியூவல் அப்படிங்கிறப்ப எத்தனால்னால் நம்ம வந்து கரும்பு, சோளம், கோதுமை இதுலேருந்து எத்தனால் வந்து எடுக்கிறாங்க. அப்போ அந்த எத்தனால் ஃபியூவல் E100 அப்படிங்கிறது வந்து 100% வந்து எத்தனாலில் ஓடக்கூடிய ஒரு பைக்கு, அதை லான்ச் பண்ண போகிறாங்க. ஒருவேளை எத்தனால் வந்து தட்டுப்பாடாக இருக்குது, இன்னும் கவர்மெண்ட் வந்து அந்த அளவுக்கு வந்து மூவ் பண்ணல அப்படின்னா அந்த எத்தனாலோட பர்சன்டேஜ் வந்து குறையும். 60% எத்தனால், 40 பெட்ரோல், இல்லை 80% எத்தனால், 20% வந்து பெட்ரோல். இந்த மாதிரி ஆல்டர்னேட்டிவ் ஃபியூவலில் கொண்டு வர போகிறாங்க. இப்போ இதனால் நமக்கு என்ன நன்மை அப்படின்னு கேட்டிங்கன்னா மெயினாக ப்ரைஸ் வந்து கம்மியாகும். ஏன்னா இப்போ வந்து நம்ம பெட்ரோல், டீசல் அப்படிங்கிறப்ப ஃபாரின்லேருந்து நம்ம வெளிநாடுகள்லேருந்து இறக்குமதி பண்ணி தான் யூஸ் பண்ணுறோம் கச்சா எண்ணெயை. அப்போ ப்ரைஸ் வந்து உங்களுக்கே தெரியும் 100 ரூபாய்க்கு மேலே இருக்குது. இப்போ இந்த எத்தனால் வந்து பயன்பாட்டுக்கு வந்துருச்சுன்னா எத்தனால் 1 லிட்டரோட ப்ரைஸ் வந்து நமக்கு 60லேருந்து ஒரு 70 ரூபா அந்த ரேஞ்சுக்குள்ளே தான் வந்து இருக்கும். ஒரு 30லேருந்து 40 ரூபா பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ப்ரைஸ் வந்து கம்மியாகும். அதேமாதிரி ரன்னிங் காஸ்ட் வந்து கம்மியாகும்னு சொல்கிறாங்க. பட் இது ஒரு சைடு இருந்தாலும் இதில் வந்து மைனஸ் பாயிண்ட்ஸும் நமக்கு வந்து இருக்குது. என்னென்னா நமக்கு பவர் அண்ட் பர்ஃபார்மன்ஸ் வந்து பெட்ரோலுக்கு ஈக்குவலாக எத்தனால் வந்து இருக்காது. எத்தனாலோட கலோரிஃபிக் வேல்யூ வந்து கம்மி தான். அப்போ வந்து பவர், பிக்கப் இது எல்லாமே வந்து பெட்ரோல் அளவுக்கு வந்து இருக்காது. பட் இருந்தாலும் வந்து எத்தனால் மூலமாக வந்து நம்ம பைக் ரன் பண்ணும்பொழுது வெளியில் வர எமிஷனில் ரொம்ப அந்த எமிஷன் வந்து கம்மியாக இருக்கும் பெட்ரோலோட கம்பேர் பண்ணும்போது. அப்போ காற்று மாசு ஓரளவுக்கு வந்து கட்டுப்பாட்டுக்குள்ளே வந்து வரும். அப்போ வந்து ப்ரைஸ் வந்து கம்மியாகும், எமிஷன் வந்து குறையும். இந்த 2 அட்வான்டேஜுக்காக பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஆல்டர்னேட்டிவ் ஃபியூவல் அப்படிங்கிறது வந்து தேவைப்படுது. ஸோ இந்த வருஷத்தில் வந்து அந்த எத்தனால் ஃபியூவல் அப்பாச்சியை டிவிஎஸ் வந்து லான்ச் பண்ணுறதா வந்து இருக்காங்க. கண்டிப்பாக இந்த வீடியோவில் நிறைய இன்ஃபர்மேஷன் உங்கள் கூட நான் வந்து ஷேர் பண்ணிக்கிட்டேன். அது எல்லாமே உங்களுக்கு வந்து இன்ஃபர்மேட்டிவாகவும் யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும்னு நம்புகிறோம். இதே மாதிரி இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் திரும்ப வந்து உங்களை வந்து சந்திக்கிறோம். நன்றி.